இன்னைக்கு இஃப்தார் ரெசிபிக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சில்லுன்னு ரிச் அண்ட் க்ரீமியான ஒரு கேரமல் ஆப்பிள் பியூரி ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஆப்பிளை இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜார்ல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதை நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல கேரமல் ரெடி பண்றதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்ல மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தா இந்த மாதிரி சுகர் நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரும். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கறியை விட்டுறாம இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடணும். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 1 ஹவர் நல்லா கூலிங்கா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின், நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஆப்பிள் பியூரி இது கூடவே ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க ஆப்பிள் இது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் டெக்கரேட்டிவ்காக இந்த மாதிரி லேயரா ஆட் பண்ணிருக்கேன். நீங்க மொத்தமா மிக்ஸ் பண்ணி கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேரமல் மில்க்வே ஆட் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்டியா இருக்கும். கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். இந்த இஃப்தாருக்கு இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.